திருச்சுற்றம்பலம். நம்ம பார்வதீபதையரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சுற்றம்பலம். அன்பு சார்ந்த ஆன்மீக பக்த கோடிகளுக்கும் ஆதிசக்தி யூடியூப் பக்த கோடிகளுக்கும் நேயர்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மக்களே, நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை ஒரு டாப்பிக்காக வச்சு அதனுடைய இயல்பு தன்மையை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன சிந்திக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த நாள் எப்படி கொண்டாடணும், எப்படி கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சிந்திக்க போகிறோம். என்ன சுவாமி, இது என்ன ஒரு பெரிய விஷயமா? என்னுடைய பையன் ஆகஸ்ட் 15 பிறந்தான், ஆகஸ்ட் 28 பிறந்தான், செப்டம்பர் 2 பிறந்தான், இதுதானே, இது என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதில் தான் விஷயம் இருக்குது. என்ன சுவாமி விஷயம் அப்படி சொல்லலாம். இப்போது உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு முதல்ல நீங்கள் இந்த தேதியில் என் பிள்ளையாண்டா பிறந்திருக்கிறான், அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு டேட் எழுதி வச்சுக்குவீங்க. அந்த டேட்டில் மருத்துவமனையில் கொடுத்து பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிடுவீங்க. அது உலகத்துக்கு, அது எதுக்குங்க, என் பையன் இந்த டேட்டில் பிறந்தான், இந்த ஹாஸ்பிட்டலாக பிறந்திருக்கிறான், இந்த டாக்டராக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க, இங்கே இந்த இடத்துல நாங்கள் அட்மிட் ஆகிட்டு, இது பிறப்பு சான்றிதழ் கவர்மெண்ட்டுக்கோ பல துறைகள் சார்ந்ததுக்கு அது ஒரு டேட், அது ஒரு இது. ஆனால் நம்ம பொது நிலைமைக்கு வரும் பொழுது, அதாவது தனி சிறப்பு நிலைக்கு வரும் பொழுது, ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் நமக்கு விஷயமே இருக்கிறது. அப்போது இந்த டேட்டு டைமில் பிறந்த டைமில் அப்படி நம்ம ஜோதிடத்தை கணக்கெடுத்தோம் அப்படின்னா நட்சத்திரம், திதி, லக்னம்னு வரிசையாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதை குறிப்பு எடுத்து வச்சுக்குவோம். ஆஹா, இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் வைப்பாங்க, ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின அன்னைக்கு பிறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உடனே தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜோதிடர்கிட்டையோ அர்ச்சகர்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டு கொடுப்பாங்க. டேட்டு கொடுத்த பிறகு, எப்பா இந்த நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம்ப்பா, 2வது பாதம் 3வது பாதத்தில் பிறந்திருக்குதுப்பா, ஸோ இந்த குழந்தையோட லக்கணம் தனுசு லக்கணம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிட்டா அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டேட்டில் கொண்டாடுவாங்க. இதுதான் நியதி. ஆனால் உண்மையாக பிறநாள் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த குழந்தை பிறந்த மாதத்தில் நட்சத்திரத்தில் தான் இந்த பிறநாளை கொண்டாடணும். நிறைய பேர் ஆங்கில தேதியில் கொண்டாடுவாங்க, அதை கொண்டாடட்டும், தப்பு கிடையாது, அது பொதுவில் கொண்டாடுங்க. ஆனால் நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு தனி சிறப்பு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் நட்சத்திரப்படி தான் கொண்டாடணும். அந்த நட்சத்திரப்படி கொண்டாடினீங்கன்னா ரொம்ப 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 மிகுந்த பலனை கொடுக்கும். என்ன சுவாமி சொல்கிறீங்க, மிகுந்த பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, பேரு நட்சத்திரம் ராசி சொல்லித்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அர்ச்சனை பண்ணுறீங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்தோ டைம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது கிடையாது. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுது, உதாரணத்துக்கு ஒரு பேரை சொல்கிறாங்கன்னா மகராசி, உத்திராட நட்சத்திரம், நாமதேசிய, நாம் யாகாம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க. அப்போது அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பவர் உண்டு. அப்போ என்ன பண்ணணும், பிறந்த நாளை நட்சத்திரப்படி கொண்டாடணும். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் அவங்களுடைய நட்சத்திரம் வரும். நான் நட்சத்திரம்னு சொல்லிட்டா 27 நட்சத்திரம் தான், சரிங்களா, அது தேய்பெற வளப்பெல்லாம் கிடையாது, சரிங்களா. நட்சத்திரம் வந்தாலும் 27 நட்சத்திரம், அந்த திதிக்கு தான் நமக்கு தேய்பெற வளப்பெற கணக்கு எடுக்கணும். அப்போ அந்த நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு நாள் வரும். அந்த நாளில் சம்பந்தப்பட்டவங்க நட்சத்திரப்படி கோயிலுக்கு போய் ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க, ஒரு 10 ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, நிறைய புண்ணியத்தை சேகரிச்சுக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாதகத்தில் மாரகாதிபதி பாதகாதிபதினு ஒரு கண்டிஷன் இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரமாக கடவுள் நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அதில் ஜோதிட சாஸ்திரம் இருக்குது, பின்னாடி பார்த்துக்கலாம். அந்த பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் அந்த ஜாதகருக்கு வரும் பொழுது அந்த ஜாதகர் செய்யக்கூடிய புண்ணியங்கள் நிறையா இருக்கணும் அப்படின்னா, நிறையா இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும்னா தலைக்கு தலைப்பாக போயிடும். இது நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. சுவாமி, என் உயிரே போக கண்டிஷன் இருந்தது, நான் செய்த புண்ணியம் 10 பேருக்கு செய்த தானம் தருமம் என்னை இன்னைக்கு உசுரோட காப்பாற்றிட்டு இருக்குது, நான் நன்னா இருக்கிறேன், நிறைய தெய்வ காரியத்துக்கு திருப்பணிக்கு நிறையா கொடுத்துட்டேன், என் நட்சத்திரப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன், நன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் கூட சொல்லுவேன், மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திரமா அப்படின்னா கிடையாது. கிருஷ்ணருக்கு நம்ம என்ன சொல்கிறோம், கோகுலாஷ்டமி நட்சத்திரம் கொடுக்குறோம், ராம நவமி
இப்படின்னு கொண்டாடுறோம். 63 நாயன்மார்களுக்கு நட்சத்திரத்தை கொண்டாடுறோம். அப்புறம் ஆழ்வார்களுக்கும் நட்சத்திரப்படி தான். இந்த மாதிரி நமக்கு ஒரு பக்குவத்தை வழிபாட்டுக்கும் பூஜைக்கும் செய்வதற்கு இந்த நட்சத்திரத்தை நம்ம பிறந்ததை நம்ம வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பல புண்ணியங்கள் செய்யும். இந்த பிறந்த நட்சத்திர அன்னைக்கு நீங்கள் தயவு செய்து நிறைய புண்ணியங்கள் பண்ணுங்கள், நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க. பண்ண தான தர்மத்தை சொல்லி காமிக்காதீங்க. இதுதான் விஷயம். அது என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு அது கை கொடுக்கும். இது முற்பகல் செய்யணும், பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. நல்லதாக இருந்தாலும் சரி, அது தீமையாக இருந்தால் செய்யணும். இதுதான் விஷயம். ஸோ அதனால் அன்பு பெருமக்களே, இந்த பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரப்படி கொண்டாடுங்க. அது மிகுந்த பலனை கொடுக்கும். நட்சத்திரப்படி ஒவ்வொரு மாதமும் உங்கள் நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திர குறிப்பெடுத்துக்கோங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலோ வேறு எந்தெந்த கோயிலுக்கோ போய் வழிபாடு பண்ணி புண்ணியத்தை எடுக்கின்ற சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நமச்சிவாயம்.